ஹாய். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா மிக்சர் தான். ஸ்கூல் வேற 2 days லீவ் விட்டாங்க. அதனால பசங்க எல்லாம் ஸ்நாக்ஸ்னு ஒரே ராவடி. அதனால நம்ம இன்னைக்கு வீட்லயே மிக்சர் செஞ்சிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. வாங்க செய்யலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓமப்பொடி தான் ரெடி பண்ண போறோம். நம்ம மாவெல்லாம் ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் மாவு வந்து சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. அப்பதான் இது வந்து சுத்துறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாருங்க, மிக்சருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஓமப்பொடி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஓமப்பொடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, நம்ம ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். அடுத்தது நம்ம பூந்தி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுல பலகாரம்லாம் செய்வோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து மாவு ஊத்திக்கோங்க. லைட்டா தேய்ச்சி விடுங்க. அவ்வளவுதாங்க, பூந்தி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம இப்ப ஒவ்வொரு பொருளா பொரிச்சு எடுக்கலாம். பாருங்க, 100 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கோம். அது நம்ம எண்ணெயில நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை போட்டு நல்லா பொரியறப்ப வேர்க்கடலை அந்த வாசனை வரும். வந்ததுக்கு அப்புறம் எடுத்துருங்க. ரொம்பவும் கருக விட்டுற வேண்டாம். அடுத்தது கருவேப்பிலை ஒரு 2-3 கொத்து. இப்படி நல்லா கரண்டியிலே வச்சு இது பண்ணீங்கன்னாவே போதும். அடுத்தது 100 கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கோம். அது இதோட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது அவுள் கொஞ்சம் எடுத்திருக்கோம். அது இதோட பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது முந்திரி கொஞ்சம், அதையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பூண்டு சின்னதா ஒரு கட்டி எடுத்து இடிச்சு வச்சிருக்கோம். அதையும் நல்லா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உடனே எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஓமப்பொடி மட்டும் கொஞ்சம் நல்லா தூள் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னைக்கு நம்ம 1/2 கிலோ தான் மாவு எடுத்தோம். 1/4 கிலோ வந்து ஓமத்துக்கும் 1/4 கிலோ பூந்தியும் எடுத்து செஞ்சிருக்கோம். இப்ப நம்ம பொரிச்சோம் இல்லையா, அதெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம். மாவு கலக்கிறப்பே நம்ம உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம். அதனால இப்ப நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து இன்னைக்கு ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு. அவ்வளவுதாங்க, எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு வீட்லயே மிக்சர் செஞ்சிருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி வீட்லயே மிக்சர் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஹெல்த்தியாவும் இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளவுதாங்க, மிக்சர் நல்லா கலக்கி எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.